சிதம்பரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜான்சி ராணிக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லா துறையிலும் போராட்டம். மருத்துவர்கள் வீதிக்கு வந்து போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், வேளாண்குடி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம். இன்று தேர்தல் நடக்குது. ஆனால் இன்றும் டெல்லியிலே தலைநகரிலேயே, இந்த நாட்டின் தலைநகரில் விவசாயிகள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே திருவண்ணாமலையில் மேல்மா சிப்காட் தொழிற்சாலைக்கு என் விளைநிலங்களை எடுக்காதீர்கள் என்று இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் இங்கேயும் விவசாயிகள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். தொழிற்சாலை வரும், தொழிற்சாலை வரும், தொழிற்சாலை வந்தால் வளர்ச்சி வரும் என்று. வளர்ச்சி என்ன வந்திருக்கிறது? இத்தனை தொழிற்சாலை நிறுவினர். ஆனால் 1000 ரூபாய்க்கு தானே எங்க அம்மா கையேந்திர நிலைமையில் இருக்கிறார். தொழிற்சாலை யார் தொடங்குறது? அரசா, தனியார் முதலாளிகளா? தனியார் முதலாளிகளுக்கு என் விளைநிலங்களை பறித்து கொடுக்கிறீர்கள். அவன் அதில் நச்ச ஆலைகளை நிறுவுகிறான். பிளாஸ்டிக், நெகிழி, இது தயாரிக்கிற தொழிற்சாலைகள், சாய கழிவுகள் எல்லாம் நிலத்தில் நதியில் கலக்க விடுகிறான். நிலம் நஞ்சாகிறது, நீர் நஞ்சாகிறது. அதை பற்றி கவலையே இல்லையே இவர்களுக்கு. இத்தனை தொழிற்சாலை இருக்கிறது. கடலூர் சைமா இருக்கிறது, சிப்காட் இருக்கிறது. உலகத்தின் குப்பை மேடாக இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடாக தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடாக கடலூரை மாற்றியவர்கள் இவர்கள் தான். எல்லாரும் வீதிக்கு வந்து விட்டார்கள். மீனவர்கள், மாணவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். ஆனால் நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகளையும் திணித்தது யார்? மக்கள் போராடுகிறார்கள் என்றால் பொழுதுபோகாமல் போராடுகிறார்களா? அந்த போராட்டத்தை அவர்கள் மீது திணித்தவர்கள் யார்? இந்த ஆட்சியாளர்கள் தான். காங்கிரஸ் பிஜேபிக்கு தெரியாமல் இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட் எல்லாம் இங்க வந்துட்டதா? இந்த அணு உலை ஸ்டெர்லைட் திமுக அதிமுகவுக்கு தெரியாமல் இந்த பூமியில் நடப்பட்டு விட்டதா? எதை பற்றி இவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள்? முதல்ல இந்த ஆட்சியாளர்கள்ட்ட கேட்போம். காங்கிரஸ் பிஜேபி விதை இருக்கா உங்க நாட்டில்? விதை, நெல் விதை இருக்கா? கத்திரி விதை, தக்காளி விதை இருக்கா? பாரம்பரியமாக இங்க நாங்கள் செய்து வந்த வேளாண்மைக்கான விதைகளை வைத்திருக்கிறீர்களா? இல்லை, இல்லை. 2013ஆம் ஆண்டு ஒரே நாளில் நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்த ராத்தேலால் ரிச்சாரியா என்ன செய்யறாரு? 12,792 பாரம்பரிய நெல் வகைகளை சேமிச்சு வச்சிருக்கிறார். ஒரே நாளில் எடுத்து கொடுத்துட்டார் மன்மோகன் சிங்.